என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய என்னுடைய ஆத்தும நேசர் என்னை ரட்சித்து என்மேல் அன்பு பாராட்டி இந்த உன்னதமான ஊழியத்தை நிறைவேற்றும்படி இந்த கழுதையும் தேர்ந்தெடுத்து தெருக்களில், பட்டணங்களில், தாலுக்காக்களில், மாவட்டங்களில், மாநிலங்களில் ஒன்றுக்கும் உதவாத இந்த கழுதையின் மேலேயும் ஏறி வருகிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு எந்த நாளும் துதிகன மகிமை உண்டாவதாக. குறிப்பாக இந்த ஆந்திர மாநிலத்தை சேர்ந்திருக்கிறதான இந்த நகரி என்கிற மாவட்டத்தில் உங்கள் மத்தியில் இருக்க தேவனுக்கு பாட்டின எல்லா கிருபையை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். குறிப்பாய் என்னை நேசித்து என்மேல் அன்பு பாராட்டி இந்த 2 நாள் கூடுகையிலையும் உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பேசும்படி என்னை அழைத்திருக்கிறதான ஜீசஸ் டிவைன் ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறதான பாஸ் அந்தோனி அவர்களுக்கும், அவருடைய துணைவியார் அவர்களுக்கும், அவருடைய பிள்ளைகளுக்கும், சபையில் இருக்கிறதான மூப்பர்கள், உடன் ஊழியர்கள், வாலிப பிள்ளைகள், தம்பி தங்கைகள் அவர்களுக்கும் நான் கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கர்த்தரை துதிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். குறிப்பாக இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறதான ஒவ்வொரு தகப்பன்மார்கள், ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காக நான் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன். பாஸ்டர், நல்ல ஒரு தேவனுடைய தாசர்கள், நல்ல ஒரு தகப்பன்மார்களுக்கு கீழே நீங்கள் அடங்கியிருக்கிறீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். குறிப்பாக இந்த நாட்களில் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் யாவரும் இணைந்து இந்த பட்டணங்களுக்காக, கிராமங்களுக்காக இரட்சணிய சந்தோஷத்தை ஜனங்கள், நான் பெற்ற இயேசுவை என் ஜனம் அறிய வேண்டும் என்கிற பாரத்தோடு இப்படிப்பட்ட கூடுகையை மிகவும் பிரயாசமிட்டு அழகாக இந்த பகுதியை சுத்தம் செய்து அழகுபடுத்தி ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இந்த இயேசு தேவை என்கிற பாரத்தோடு, கரிசனையோடு இந்த ஊழியத்தில் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் விசுவாச பிள்ளைகள் நினைக்கும் போது நான் மகிழ்ச்சி அடைவதை விட பரலோகம் உங்களை குறித்து அதிக மகிழ்ச்சி அடைகிறது. ஏனென்றால் எங்கள் பட்டணங்களில் இப்படிப்பட்ட ஓப்பனிங் மீட்டிங் இல்லை. ஆனால் உங்கள் பகுதிகளில் இப்படிப்பட்ட வாசற் கதவுகளை திறந்திருக்கும் போது அதை நீங்கள் பாக்கியமாய் கருத வேண்டும். அல்லேலூயா. ஏன் என்று நான் சொல்வேன் என்றால், எனக்கு அடிக்கடி நான் தெரு பிரசங்கிய என்றைக்கும் தெருவில் நான் செய்கிற ஊழியத்தை நான் மறப்பதே இல்லை. இன்றைக்கு 4 செவத்துக்குள் நடக்கிற ஊழியத்தை விட 1000ங்களுக்கு 10,000ங்களுக்கு ஏசியில் பிரசங்கம் பண்ணுறதை விட மேடையே இல்லாமல் ஓசியில் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுறது பெரிய ஊழியமாக நான் நினைக்கிறேன். ஏனென்றால் கிறிஸ்து இயேசு அந்த ஊழியத்தை தான் செய்தார். அல்லேலூயா. ஆகவே இந்த 2 நாட்களும் உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பேசும்படி எனக்கு தேவன் பாட்டின கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அல்லேலூயா. நாங்கள் முடிக்கிற நேரத்தில் நீங்கள் பிரசங்கத்தை துவக்க வைக்கிறீங்க. அல்லேலூயா. நாங்கள் பிரசங்கத்தை அங்கெல்லாம் 8:30 மணிக்குனால எங்கள் அக்கா, எங்கள் ஐயா மாதிரிலாம் பேக்கை தூக்கிடுவாங்க, ஏன்னா கடைசி பஸ்ஸுக்கு. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் 8:30 மணிக்கு தெம்பாக உட்காந்துருக்கிறத பார்த்தா தைரியமாக பேசலாம் போல தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் எங்கு பிரசங்கித்தாலும் அது தீர்க்கதரிசன செய்தியாக இருக்கும். சிறு பிள்ளைகளுக்கும் விளங்காத மாதிரி எனக்கு பேச தெரியாது. ஆகவே உங்கள் மத்தியில் இந்த ரக்ஷனா பண்டிகையில் 2 நாட்களும் தேவனுடைய வார்த்தையை பேசும்படி உங்கள் மத்தியில் தேவனுக்கு கிருபை பாடுனாக்கா கர்த்தரை துதிக்கிறேன். ஐயா 2 நாள் முடிச்சுட்டு நாங்கள் டக்குன்னு ஓடலான்னு நினச்சேன். உங்கள் நோட்டீஸை பார்த்துட்டு பக்கத்து தாலுக்காக்காரரு அவங்க அடுத்து 2 நாள் புக் பண்ணிட்டாங்க. குடிபல்லான்னு ஒரு தாலுக்காவில். குடிபல்லாவா குடிவாடா, சரி, ஏதோ குடிபல்லாவோ குடிவாடோ ஏதோ ஒரு தாலுக்கா. ஆனால் அது எங்கேயோ அதுவும் இந்த ஏரியா தான் சொன்னாங்க. சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் தான் சொன்னாங்க. கர்த்தர் நல்லவர். ஆகவே ஏதோ ஒரு பிளான் போட்டு தான் நீங்கள் என்னை கூப்பிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா சித்தூரை வளைச்சி போட்டுடலான்னு தான் பிளான் பண்ணியிருப்பீங்க போல தெரியுது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே உங்கள் மத்தியில் இன்றைக்குரிய வார்த்தைகளை கடந்து செல்வோம். தேவ ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. தங்க எல்லாம் உற்சாகமாக கேளுங்க, சரியா? கர்த்தர் நல்லவர். பிலிப்பியர் புஸ்தகத்தில் இன்றைக்குரிய செய்திக்காக உங்கள் கண்களை நான் திருப்ப விரும்புகிறேன். எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில்
அதில் 19ஆம் வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் மகிமையில் நிறைவாக்குவார் என்று வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. பாஸ்டர், என்ன பாஸ்டர் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசு மகிழ் நிறைவாக்குவா? இந்த உலகத்தில் குறைவை சந்திக்காத மனிதன் வாழ்க்கையில் உலகத்தில் இருக்கவே முடியாது. சில சாரர்கள் வருவார்கள், ஐயோ பாஸ்டர், என் குடும்பத்தில் எனக்கு திருமணமே ஆகலை, என் பிள்ளைக்கு திருமணங்கிறத பார்க்க முடியாமல் ஒரு பெரிய திருமண தடையில் 30 வயசாயிருச்சு, 28 வயசாயிருச்சு, 34 வயசாயிருச்சு, ஆனால் திருமணமே ஆக முடியாமல் திருமண தடை என்கிற காரியத்தை நிமித்தம் அவங்க அந்த குறைவோடு சில தம்பிமார்கள், அவங்க தகப்பன் தாய்மார்கள் வருவார்கள். இன்னும் சில சாரல் வருவாங்க, பாஸ்டர் எனக்கு அப்படிப்பட்ட குறைவெல்லாம் இல்லை, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் திருமணம் ஆனாலும் சந்ததியை பார்க்க முடியலங்கிற 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, ஆனால் ஒரு பிள்ளை அப்பான்னு கூப்பிடக்கூடிய அம்மானு கூப்பிடக்கூடிய ஸ்தானத்தில் ஒரு சந்ததியை பார்க்க முடியலங்கிற ஒரு சந்ததி தடை என்று இன்னும் ஒரு சிலர் வருவார்கள். இன்னும் ஒரு சில சாரல் சொல்லுவாங்க, போதகரே ஐயா, நாங்கள் அப்படிப்பட்ட குறைவில் நான் இல்லை, எனக்கு திருமணமானது உண்மை, எனக்கு சந்ததியை பார்த்தது உண்மை, ஆனால் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது பொத்தலான பையில போவது போலவே என் வாழ்க்கை பயணம் போகிறது. நான் திரளா விதைக்கிறேன், ஆனால் கொஞ்சமாக நான் அறுக்கிறேன். அதிகமாக உழைச்சி நான் பிரயாசப்படுறேன். என் கடன் பிரச்சனை அடுத்த நிலைக்கு போக முடியல. எல்லாம் வட்டிக்காரனுக்கும் எல்லாம் வீணான செலவுக்குமே என் பணம் செலவழிக்கப்படுகிறது. சில நேரம் என்னுடைய வாடகை வீட்டிலிருந்து சொந்த நிலத்துக்கு, சொந்த கூடத்துக்கு போகணும் பிரயாசப்படுகிறேன், ஆனால் வாழ்க்கையில் முன்னேற முடியல. சொந்தமாக ஒரு வாகனத்தை வாங்கணும் ஆசைப்படுறேன், முன்னேற முடியல. சொந்தமாக ஒரு கூடாரத்தை போடணும் ஆசைப்படுறேன், முன்னேற முடியல. எல்லா காரியத்திலும் கடன் கடன் கடன்கிற இப்படிப்பட்ட குறைவோடு நான் வாழ்க்கையை பயணிக்கிறேன்னு ஒரு சிலர் தன்னுடைய குறைவை சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில ஆட்கள் வந்து சொல்லுவாங்க, ஐயா என் வாழ்க்கையில் திருமண தடையும் கிடையாது, எனக்கு சந்ததி தடையும் கிடையாது, எனக்கு இந்த கடன்கிற காரியம் கிடையாது, என் வாழ்க்கையில் நல்ல வசதியாக தான் இருக்கேன், நல்ல மேன்மையாக தான் இருக்கேன், நல்ல ஆசீர்வாதமாக தான் இருக்கேன். ஆனால் எல்லாம் இருந்தாலும் யார் செய்த பாவமோ புண்ணியமோ தெரியல, என் வசதி வாய்ப்பை யார் பார்த்தாங்களோ என்ன விளங்கினாங்களோ தெரியல, யாரோ செய்த மாந்திரிகத்தின் நிமித்தம், யாரோ செய்த செய்வனை நிமித்தம், யாரோ என்னுடைய சாப்பாட்டில் கலந்து கொடுத்த மருந்து நிமித்தம் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் ஒரு பெரிய அடியை சந்தித்தேன். அதனால என் குடும்பத்தில் நேசித்த என் கணவனா ஒரு பெரிய விபத்தில் பாதிக்கப்பட்டா, என் பிள்ளை நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்படுது, அதனால என் குடும்பத்தில் பெரிய இழப்பை சந்தித்து மரணம் மரணம் மரணம், வீட்டுக்குள்ள சாபம் சாபம் சாபம், அநேக ரத்தகாவுன்னு பெரிய பெரிய காரியத்தை நான் பார்க்கறனால நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்து என்ன பிரயோஜனம்? டாக்டர் கிட்ட போய் பார்க்கிறேன், ஆனால் கண்டுபிடிக்க சொன்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியல. என்ன வியாதினே தெரியலமான்னு சொல்றாங்க. என்னுடைய சரீரம் முழுக்க நான் பலவீனப்படுறேன், ஆனால் டாக்டர்கிட்ட போய் சொல்றேன், ஆனா நீ நல்லாத்தாமா இருக்கிறேன்னு சொல்றாங்க. யார் செஞ்ச காரியமோ புண்ணியமோ எனக்கு விளங்கல பாஸ்டர். அதனால என் குடும்பத்தில் பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? சுகம் இருந்து என்ன பிரயோஜனம்? என் உறவுக்காரங்க எல்லாரும் மத்தியிலையும் அவங்க என்ன பகைத்து நிமித்தம், என்னுடைய சொத்துக்கள் ஆசை நிமித்தம், பொறாமப்பட்டது நிமித்தம் என் வாழ்க்கையில் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து விபத்து வியாதி மரணம் என்கிற ஒரு பொல்லாத காரியத்தை என் வாழ்க்கையில் குறைவுபட்டு கொண்டே இருக்கிறேன்னு ஒரு சிலர் வருவார்கள். இன்னும் ஒரு சில நபர்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு விபத்து, எனக்கு இப்படிப்பட்ட காரியம்லாம் மாந்திரிக செய்வனெல்லாம் இல்லை பாஸ்டர், ஆனால் என் சரீரத்தில் ஒரு மிகப்பெரிய வியாதி, யாரோ சொல்லிட்டாங்க கேன்சர்னு, யாரோ சொல்லிட்டாங்க இந்த வியாதிகளை இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்ப, நீ மரணத்தை சந்திக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. சரீரத்தில் கற்பப்பை பிரச்சனை, சரீரத்தில் கேன்சர் பிரச்சனை, சரீரத்தில் தைராய்டு, சுகர், பிரஷர்னு இப்படிப்பட்ட காரியம் வந்தது நிமித்தம் ஒரு காலத்தில் நல்லா தேவனை தேடுன ஓடுனேன். ஆனால் இந்த வியாதி வந்த பண்ணதாக என் வாழ்க்கையில் அநேக காரியத்தில் எழும்ப வேண்டிய விதமாக எழும்ப முடியல, செயல்பட வேண்டிய விதமாக செயல்பட முடியல. இப்படிப்பட்ட குறைவை என் வாழ்க்கையில் சரீர நன்மையை பார்க்க முடியாம நான் குறைவுபட்டு விட்டேன்னு சரீரத்தில் குறைவுபட்ட காரியத்தை சொல்லுவாங்க. சில நேரம் தேவ ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகள் மட்டும்தான் குறைவுபட்டாங்களா? தேவனை அறியாதவங்க மட்டும்தான் குறைவுபட்டாங்களா? ஊழியர் வாழ்க்கையில் சில குறைவை பார்க்க முடியும். பாவதகர்கள் ஊழியக்காரங்க மிகவும் பிரயாசப்படுவாங்க எழுப்புதலுக்காக. ஐயோ நான் பெற்ற இந்த இயேசுவை, இந்த இயேசுவனில் வந்தபோது என் வாழ்க்கை மாறிச்சு, இந்த இயேசுவனில் வந்தபோது என் சாபம் மாறிச்சு, இந்த இயேசுவனில் வந்தபோது என் பாவ வாழ்க்கை மாறிச்சு. ஒரு காலத்தில் குடித்து வெறித்து துன்மார்க்கனாய் ரவுடியாக செயல்பட்டு கொண்ட என் வாழ்க்கையை கிறிஸ்து இயேசு என்று சொல்லுகிற ஒருவர் வந்து சந்தித்தா அவருடைய ஒளி, அந்த சுவிசேஷ ஒளி என்னை மாற்ற
இருக்கிறபடினா ஒரு காலத்துல என்ன பார்த்தா எல்லாரும் ஓடி ஒளிவாங்க. ஆனா இன்னைக்கு என்னைக்கு ஆண்டவனை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையா மாறணும், இன்னைக்கு என்ன கர்த்தர் ஊழியக்காரனா மாத்தி அநேக நூறுகளுக்கும் ஆயிரங்களுக்கும் என்ன ஆசீர்வாதம் மாத்திருக்கிறாரே. இப்படிப்பட்ட தேவனை எல்லா ஜனங்களும் அறிந்து அவர்கள் வாழ்க்கைகளையும் இந்த கிறிஸ்துவ பார்க்க வேண்டும் என்று சொல்லித்தான் நான் பிரயாசப்படுகிறேன். இந்த ரட்சணா பண்டிகையில நான் பிரயாசப்படுகிறேன். இந்த தேவனை ஆண்டவர் எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அதிகமா சபையில் உபவாசம் போடுகிறேன், அதிகமா முழு வச்சோம், அதிகமா தேவ சமூகத்தில் முழங்கால் கண்ணீர் வடிக்கிறேன். ஆனா திரளா விதைக்கிற ஊழியத்தில் ஆனா ஆத்துமாக்களை பார்க்க முடியலன்னு சொல்லி ஆத்ம பஞ்சம். நான் சொல்லுவேன், ஒரு பக்கம் விசுவாசிகளுடைய பஞ்சத்தையும் பவுல் அங்க எழுதுகிறார். பிலிப்பியர் 2:30 கவனிச்சீங்கன்னா விசுவாசிகள் வாழ்க்கையில வர்ற பஞ்சத்தை அங்க குறைவ பவுல் அங்க சொல்லுகிறா. இன்னொரு பக்கம் விசுவாசிகள் வாழ்க்கையில மட்டும் பஞ்சம் இல்லம்மா, ஊழியக்காரங்க வாழ்க்கையிலையும் அவங்க ஆத்துமாக்களை ஏங்குறாங்க. அதனாலதான் இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி எப்படியாக ஒரு மனுஷன் இந்த ஜீவனுள்ள தேவனை அறிந்து விட மாட்டானா? எப்படியாக ஒரு மனுஷன் இந்த ஜீவனுள்ள தேவனண்டையில வந்து அவன் வாழ்க்கையில கிடக்கிற சாபத்தை அவன் குடும்பத்துல குடும்பம் அன்றைக்கு கணவன் மனைவி நல்ல சந்தோஷத்தில் இருந்த போது நல்ல மேன்மையா இருந்த அந்த சந்தோஷமான வாழ்க்கை இன்னைக்கு எல்லாம் அழிக்கப்பட்டு குடும்பம் பிரிந்து சந்தையை பார்க்க முடியாம வாழ்க்கையில என்னென்ன காரியத்தில் பாதிக்கப்பட்டு கிடக்கிறாங்களோ, ஐயோ என் துக்கம் சந்தோஷமா மாறதான்னு ஏக்கத்தோடு இருக்கிற ஜனங்களுக்காகவே தேவ ஊழியர்களை கர்த்தர் இப்படி எழுப்பி எப்படி ஆகிலும் இந்த ஜனங்கள் கிறிஸ்து இயேசு பண்டிகையில வர வேண்டும் என்று சொல்லித்தான் இப்படிப்பட்ட கூட்டங்களை கர்த்தர் எழுப்பி, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வெளியில் உள்ள நபர்கள் யாராக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுகிறார். நீங்க எந்த குறைவுல இருந்தாலும் அது விசுவாசிகள் வாழ்க்கையில இருந்த குறைவா இருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட ரீதியாக நடக்கிற குடும்ப போராட்டங்களா இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட குறைவை மாற்றக்கூடிய ஒரே நபர் யாராயிருப்பா? அவர்தான் இயேசு கிறிஸ்து. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசு ஒருத்தர் தான் மகிமைகளை நிறைவாக்குவார்னு என் சத்திய வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கைகளை ஒருவேளை நான் சொல்லாத குறைவுல யார் இருந்தாலும் சரி, சந்தோஷத்தை இழந்துட்டோம் பாஸ்டர், சமாதானத்தை இழந்துட்டோம் பாஸ்டர், அன்னைக்கு இருந்த நிலைமையில என்னால எழும்ப முடியல பாஸ்டர்னு ஆவிக்குரிய குறைவுல நீங்க இருந்தாலும் கர்த்தர் இந்த ரட்சணா பண்டிகையில 7வது ஆண்டு இந்த பண்டிகையில இந்த 4 நாள் கூட்டத்தில் கர்த்தர் எல்லாரையும் கர்த்தர் புரட்டி போடுவாராக. உன் ஆவிக்குரிய நிலைமைகள் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனா கர்த்தர் இந்த கூட்டத்தின் பின்னதாக கர்த்தர் ஏதோ ஒன்று இந்த நகாரி மாவட்டத்தில் கர்த்தர் கிரியை செய்ய விரும்புகிறார். ஏதோ ஒன்று கர்த்தர் இந்த கூட்டத்தின் மூலமாக நிறைவேற்ற விரும்புகிறார். அப்ப முதல் பிலிப்பியர் புத்தகம் 2:30 விசுவாச பிள்ளைகள் தேவனை அறியாதவங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவை பவுல் எங்க எழுதுகிறார். ஆனால் ஊழியக்காரங்க வாழ்க்கையிலையும் குறைவு இருந்துச்சா பாஸ்டர்? அதே பிலிப்பியர் புத்தகம் 4:11 கவனிச்சீங்கன்னா பவுல் சொல்லுவார், என் குறைச்சலினால நான் இப்படி சொல்லுகிறது இல்லை. அப்ப பவுல் வாழ்க்கையிலே ஒரு குறைவு வந்திருக்கு. நான் எந்த நிலைமை, அவர் சொல்றாருல, என் குறைச்சலால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன், வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்க, பட்டினியா இருக்க, பரிபூர்ணமடைய, குறைவுபட நான் போதிக்கப்பட்டிருக்கேன்னு பவுல் சொல்லுவார்னா, அப்ப ஊழியக்காரங்க வாழ்க்கையிலையும் சில குறைனா என்ன குறை பாஸ்டர்? என்ன குறை ஊழியருடைய வாழ்க்கையில? சில நேரம் ஆத்துமாக்களுக்காக போராடுகிற தேவதாசர்கள், ஐயோ சபையில 100களை பார்க்க, சபைகளை 100கள் மட்டும் இல்ல 300 அதை சந்திக்கணும், 300 மட்டும் இல்ல அது 1000களை சந்திக்கணும். நான் பிறந்து வளர்ந்த கிராமம் இயேசு அறிந்து விடாதா? நான் பிறந்து வளர்ந்த என் சொந்த வந்த உறவுகள் ஆண்டவர் அறிந்து விட மாட்டார்களான்னு அவங்க மிகவும் பிரயாசப்பட்டு எடுக்கிற முயற்சிகள்லாம் திரளா விதைக்கிறேன், ஆனா கொஞ்சமா இருக்கிறேனே, குறைவை பார்க்கிறேன்னு ஊழியர்கள் அழுவார்களே. அப்படிப்பட்ட குறைவோடு தேவ ஊழியர்கள் யார் இங்கு அமர்ந்திருந்தாலும் கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்கமாக உங்களுக்கு பேசுகிறார். ஒருவேளை ஊழியக்கார வாழ்க்கையில் இருக்கிற குறைவை இருந்தாலும் அந்த தான் பவுல் சொல்லுகிறார். ஒரு பக்கம் பிலிப்பியர் 2:30 விசுவாசிகள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவு, இன்னொரு பக்கம் பிலிப்பியர் 4:11 ஊழியக்காரங்க வாழ்க்கையில் ஏற்படுகிற குறைவு. ஆனால் எந்த குறைவில் இருந்தாலும் அந்த 4ஆம் அதிகாரம் 19 பவுல் அந்த வசனத்தை முடிக்கும் போது எப்படி முடிக்கிறார்? நீ எந்த குறைவில் இருந்தாலும் ஏன் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைவை அவர் கிறிஸ்து இயேசுதான் மகிமைகளை நிறைவாக்கி முடிப்பாருன்னு அந்த சொல்யூஷனையும் பவுலே சொல்லி முடிக்கிறார். அப்போ வாழ்க்கையில எந்த குறைவு இருந்தாலும் அதை மாற்றுகிற ஒரே ஒரு டேப்லெட் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் நம்ம வாழ்க்கையின் குறைவை நிறைவாக்குகிறவர்.
அப்போ நீங்க கேட்கலாம், பாஸ்டர் யாருடைய வாழ்க்கையில குறைவை நிறைவாக்குவா? சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 10வது வசனத்துல தாவீதை கேட்கலாம். தாவீது யார் வாழ்க்கையில, ஏன்னா ஒரு காலத்திலேயே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன், ஆட்டு புழுக்கி அள்ளி கொண்டிருந்தவன், உன் வாழ்க்கையில ஆடுகளுக்கு பின்னாடி போன உன்னை ஆண்டவர் ராஜாவா அரசனா உயர்த்தினாரு. அப்ப உன் வாழ்க்கையில ஆண்டவர் என்னப்பா நீ அவரை கண்டுபிடிச்ச, எப்படிப்பா அவரு உன் குறைவை எப்படிப்பா மாத்தினாருன்னு கேட்டீங்கன்னா, சங்கீதக்காரன் தாவீது சொல்லுவான், சங்கீதம் 34:10, சிங்கக்குட்டிகள் தாட்சியிருந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. தாவீதுக்கு தெரியும், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார்னு சங்கீதம் 27:10 சொல்றான். சங்கீதம் 69வது சங்கீதம் 8வது வசனத்தை கவனிச்சிங்கன்னா பவுல் இந்த தாவீது சொல்லுவான் 69:8 என்ன சொல்றான், அண்ணா அண்ணா வாங்கண்ணான்னு விளையாட கூப்பிடுறான் போது அவங்க அண்ணங்காரங்களை அச்சி நீ மாற்றான் தாய்க்கு பிறந்தவன் சொல்லி தாவீத கூட பிறந்த தாவீதையே அண்ணங்காரங்க துரத்துறாங்க. அதனாலதான் தாவீது இப்படி எழுதுகிறான், என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன்கிறான். சொந்த பந்த உறவுகள் உங்களை வெறுக்கிறாங்களா பிரதர்? கூட பிறந்தவங்களை உங்களை ஒதுக்குறாங்களா? வசதி வாய்ப்புகள் வந்த போது உங்களை புறக்கணிக்கிறாங்களா? ஒன்றுமில்லாத போது உங்களை நிராகரிக்கிறாங்களா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் புறக்கணிக்கிறாங்களா? நான் ஒன்று சொல்றேன், எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் என் தகப்பனும் தாயின் கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்துக் கொள்ளுவா. என் கூட பிறந்த சகோதரனை கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்துக் கொள்வார்னு சொல்லி ஆண்டவர் எத்தனை உபத்திரம் வந்தாலும் தாவீது ஆண்டவரை தேடி 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 ஆண்டவர் சமூகத்தையே நாடி நாடி போனபடியால்தான் சங்கீதம் 26வது சங்கீதம் 8வது வசனத்தில் போடப்பட்டிருக்கு, கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் விரும்புகிறேன்னு. தாவீது உறவுகளாலையும் உலகத்தாலையும் பிசாசினாலையும் அவன் பாதிக்கப்படும் போதெல்லாம் அவன் ஆண்டவர் சமூகத்துக்கு போவான். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன், உங்க வாழ்க்கையில் நீங்க எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் எந்த பாடுகள் இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தை விடாதீங்க சிஸ்டர். ஆண்டவர் ஆலயத்துக்கு போங்க பிரதர். ஆண்டவரை தேடி பரிசுத்தவான்களை தேடி நீங்க செல்ல செல்ல செல்ல, அதனாலதான் தாவீது பார்த்தான், எத்தனை நெருக்கம் வந்தாலும் ஆண்டவர் ஆலயம் ஆலயம்னு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாலும் ஆர்சரிப்பு கூடாரத்தை ஓடி ஓடி கர்த்தரை துதிச்சுக்கிட்டே வந்தா பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஆடுகளுக்கு பின்னாடி போன இந்த தாவீதை ஒரு நாள் பார்த்தா, டேய் இந்த அளவுக்கு என்ன தேடுறானே, வெறித்தனமா என்ன தேடுறானே, எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஆண்டவர் சமூகத்தை விடாம தேடுறானே. அதனாலதான் தாவீதை கர்த்தர் பார்த்தபோது, கர்த்தர் ஆடுகளுக்கு பின்னாடி போன அந்த சாதாரண தாவீதை அரசனாக கர்த்தர் உயர்த்தி ஒரு மிகப்பெரிய அரியணையை உட்கார வச்ச போது தாவீது புரிஞ்சுக்கிட்டான். இதனாலதான் அவன் சொல்றான், சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்கும். ஏன்னா அப்பா எப்ப வருவாரு, சிங்கக்குட்டி கேங்குமா, அப்பா எப்ப வருவாரு, அம்மா எப்ப வருவாங்க, சாப்பாடு எப்ப கொண்டு வருவாங்கன்னு அது கூட ஏங்கி காத்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு கூட இறைச்சி கிடைக்காது. ஆனா கர்த்தரை தேடுன எனக்கும் கர்த்தர் ஒரு நன்மையும் குறைவுபடாம என்னை உயர்த்தி வச்சுட்டாருன்னு அந்த தாவீது சொல்லுவார் என்றா. முதல் காரியம், யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் குறைவை நிறைவாக்குவார் தெரியுமா? அவரை தேடுகிறவங்க வாழ்க்கையில குறைவை நிறைவாக்குவார். அப்பா சமூகத்தை தேடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஊழியர்களை, பக்கத்தில் கிடக்கிற சபையை நாடி போங்க. உங்க குறைவை கிறிஸ்து இயேசுவே நிறைவாக்குவா. ஒன்னு, அவரை தேடுகிறவங்க வாழ்க்கையில குறைவை நிறைவாக்குறா. இரண்டாவது, யாருடைய வாழ்க்கையில பாஸ்டர் குறைவை நிறைவாக்குறா? அதே சங்கீதம் 34வது சங்கீதம் 9வது வசனத்தை கவனிச்சீங்கன்னா, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்துருங்கள். இதை யாருக்கு சொல்றாரு? வெளியில உள்ளவங்க சொல்றது இல்ல சிஸ்டர், உள்ள உள்ளவங்க தான் பாஸ்டர் சொல்றாரு. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே பயந்துருங்க. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லைன்னு போடப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப என்ன, இவ்வளவு தேவனை தேடி என்ன பிரயோஜனம்? ஆண்ட சமூகத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு நான் கர்த்தரை நல்லா தேடினேன், இப்போ கொஞ்சம் கேப் அடிச்சிட்டேன், நான் எதிர்பார்க்கறது நடக்கல, நான் எதிர்பார்க்கறது நிறைவேறல, நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கல. அன்னைக்கு பரிசுத்தவான் ஊழியரை பார்க்கும்போது கொடுத்த கணம், அன்னைக்கு தேவ மனுஷனை பார்த்தபோது பயந்த பயபக்தி, இதெல்லாம் குறைஞ்சு போயிருச்சா? அன்னைக்கு சீனாய் மலையில கர்த்தருடைய அக்கினி இறங்கின போது, ஐயோ மோசே நீ பேசு, தேவனோடு பேசாதிருப்பாராக, பேச நாங்கள் செத்து போவோன்னு யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அப்படி அக்கினியை கண்டு பயந்த ஆட்கள் எல்லாம் நாட்கள் செல்ல செல்ல 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, அந்த அக்கினியை குறித்து ஒரு பயம் இல்லாம போயிருச்சா? சபையை குறித்து பயம் இல்லாம போயிருச்சா? ஓய்வு நாள் ஆராதனை குறித்து பயம் இல்லாம போச்சா? பரிசுத்தவான்கள் ஊழியர்களை குறித்து பயம் இல்லாம போயிருச்சா? அன்னைக்கு நீங்க வாலண்டியரா போய் பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் பாஸ்டர் நம்ம தேடணுமே, அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இன்னைக்கு இல்லாம பயம் இல்லாம போயிருச்சா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தவான்களே
அவருக்கு பயந்துருங்க. எத்தனை நெருக்கம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் நமக்குள்ள அந்த மனமேட்டிமை இல்லாம யாரெல்லாம் தாழ்த்தி தாழ்த்தி அன்னைக்கு இருந்த அதே கிறிஸ்துவ மேல வைத்த அன்பு கடைசி வரைக்கும் வச்சிருந்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த உங்க பாஸ்டர் மேல வச்ச அன்பு கடைசி வரைக்கும் நீங்க வச்சிருப்பீங்கன்னா, அன்னைக்கு சபையின் மேல வைத்த அன்பு கடைசி வரைக்கும் நீங்க வச்சிருப்பீங்கன்னா, அவருக்கு பயந்தவர்கள் வாழ்க்கையில தான் குறைவு இல்லை. அப்ப மூணாவது யாருடைய வாழ்க்கையில பாஸ்டர் குறைவு இல்லை? தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் கவனிச்சிங்கன்னா, 6:4 நீங்க கவனிச்சிங்கன்னா, அங்க தானியேல்னு ஒரு ஐயா இருக்கிறாரு. அந்த தானியேல் ஐயா அவர் வேலை செய்து கொண்டிருந்த வேலை ஸ்தலத்துல, இவனடா எல்லாத்துக்கும் இந்த ஆளு தான் வலது கையா, அந்த தரியு ராஜாவுக்கு எல்லா ராஜாக்களுக்கும் இவன் தான் வலது கையா இருக்கிறான். எப்ப பார்த்தாலும் ராஜா இவனைத்தான் தானியேல் கூப்பிடுறான். என்னைக்கு இவன் வந்தானோ நமக்கு வேலைகளை ஒரு பெரிய வேட்டாயிருச்சுடா. எப்ப பார்த்தாலும் பாஸ்டர் இவனையே கூப்பிடுறாரு, எப்ப பார்த்தாலும் பாஸ்டர் இவனையே கூப்பிடுறாருன்னு நமக்குள்ள எப்படி வருமோ அதே போல தானியேலுக்கு ஒரு பொறாமைப்படுகிற ஒரு கும்பல் எழும்பி செயல்பட ஆரம்பிக்கும் போது, எப்ப உங்க வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு விரதமா பொறாமப்படுற ஒரு கும்பல் இருக்கா, குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு விரதமா பொறாமப்படுற ஒரு கூட்டம் இருக்கிறாங்களா, அதே போலதான் தானியேலுக்கு விரதமாகவும் பொறாமைப்பட்ட ஒரு கூட்டம் அவனுக்கு விரதமா வஞ்சகமா சில திட்டங்களை போட்டார்கள். நடந்த விஷயம் என்ன தெரியுமா? வேதம் போடப்பட்டிருக்கு. தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா, தானியேல் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவன் மேல பொறாமப்பட்டவங்க பிரதானிகளும் தேசாதிபதிகளும் போடப்பட்டிருக்கு. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பை தானியேலை குற்றப்படுத்தும்படி ஒரு முகாந்திரத்தை தேடினாங்களாம். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவரால் கூடாம இருந்தது. ஏனென்றால் தானியேல் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஏன் தெரியுமா? தானியேல் கிட்ட குறைவே இல்லை. அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவில்லை. ஏன் தெரியுமா? தானியேலுடைய வாழ்க்கையில சரீரத்துக்குரிய குறைவே இல்லை. ஏன் அவன் சரீரத்துக்குள்ள வாழ்க்கையில குறைவில்லாம இருந்தான்? காரணம், அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் பிரதர், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் சிஸ்டர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவன் கணவன் மனைவி உறவுல உங்களுக்கு உண்மை இருக்கா? பிள்ளைகள் வாழ்க்கையில உண்மையா நீங்க இருக்கீங்களா? வேலை எஜமானுக்கு உண்மையா செயல்படுறீங்களா? குடும்ப வாழ்க்கையில உண்மையா உங்க கணவனுக்கு மனைவிக்கு கணவன் உண்மையை உத்தமமா நீங்க செயல்படுறீங்களா? திருச்சபைக்கு போகிற விசுவாச பிள்ளைகள் பாஸ்டருக்கு உண்மையா இருந்து பாஸ்டர்கள் விசுவாச பிள்ளைகளுக்கு உண்மையாய் நாம் செயல்படுவோமா? அப்படி செயல்படுவோம் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இன்னைக்கு உண்மையா நான் இருக்கிறேன் பாஸ்டர், நான் வேலையில பொய் சொல்றது இல்லை, நான் யாருக்கு துரோகம் பண்றது இல்லை. ஆனா பாருங்க, அவன் பொய் பண்றான், பொய் பேசுறான், பித்தலாட்டம் பண்றான், எல்லாம் பண்றான். ஆனா அவன் வேலையில் நல்லா இருக்கான். அவன் பாருங்க குடும்பத்தில் நல்லா மேன்மையா இருக்கான். அவன் பாருங்க பிசினஸ்ல பீக்ல இருக்கான். சிஸ்டர் பிரதர், நான் உங்களுக்கு தீர்க்கமா சொல்றேன், இன்னைக்கு வேணா அவன் பொய் பேசலாம், பித்தலாட்டம் பண்ணலாம், நீ உண்மையா இருப்ப, நீ உத்தமமா இருப்ப, நீ ஆண்டவருக்கு பயந்து செயல்படுவ, நீ ஊழியக்காரனை கடங்கி தன்னை தாழ்த்தி நிற்ப. ஆனா வெளியில போன ஒரு கூட்டம் அவன் பயங்கர உயர்வா இருக்கிற மாதிரி தெரியும், அவன் பயங்கர மேன்மையா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ஒரு நாள் வரும், அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய அடி சந்திக்கப்படும் போது அவன் கீழ்மட்டத்துக்கு இறங்கிடுவான். ஆனால் தாவீதோ நாளுக்கு நாள் விருத்தி அடைவான். சேனைகளின் தேவனாய் கர்த்தர், ஏன்னா அவன் கூட தான் இருந்தான். உங்களுக்கு நெருக்கம் வரும், போராட்டம் வரும், பாடுகள் வரும். ஆனா எது வந்தாலும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருங்கிறத மட்டும் நீங்க மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஆகவே தான் நான் சொல்லுவேன், அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுங்களா? டக்குன்னு இந்த சினிமா படத்துல பார்க்குற மாதிரி ஒரு பாட்டுல அவர் பெரிய ஃபேமஸ் ஆயிரும்னு நினைக்கிறாங்க பிரதர். ஹல்லேலூயா. ஒரே பாட்டுல கிளப்பி, ஹல்லேலூயா. ஆமா, நிறைய பேருக்கு அப்படி ஒரு எண்ணம். ஹல்லேலூயா. ஆமா, அப்படி ஒரு பாட்டு போடி அந்த பாட்டு முடியறதுக்குள்ள ஒரு பெரிய ஆளாயிருக்கும். நல்லா கவனிங்க. அப்படி ஆண்டவர் பெரிய ஆளாக்கின ஒரு பைபிள் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேற யாரும் இல்லை, சவுல் தான். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, உடனுக்குடனே வர்ற உயர்வு உடம்புக்காகாது. ஒரு ஆமீன் வராதுன்னு தெரியும். ஹல்லேலூயா. ஆமா, எல்லாம் உடனே தானே விரும்புறோம். ஹல்லேலூயா. உடனுக்குடனே உயர்வு. பாருங்க, சவுல ராஜான்னு ஊத்துனாங்க எண்ணெய, அதுக்கப்புறம் அடுத்த அதிகாரத்துல ஐயா ராஜா ஆயிட்டாரு. ஹல்லேலூயா. ஆனா தாவீது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல ராஜான்னு எண்ணெயை ஊத்துனா அவர் ராஜா ஆகிறதுக்கு 2 சாமுவேலுக்கு ஜம்ப் ஆகணும். அல்லேலூயா. நிறைய நேரம் நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா அக்கா, நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா அப்பா, ஒரே பாட்டில் ஃபேமஸ் ஆயிடணும். நான் சொல்லுவேன், ஒரே பாட்டில் ஃபேமஸ் ஆகலாம். ஆனால் இப்போ வேட்டாயிருக்கு பாட்டெல்லாம். கர்த்தருக்கு சோத்திரம், புரிந்தவர்களுக்கு சோத்திரம், புரியாதவர்களுக்கு அதை விட சோத்திரம். பாட்டு வேட்டாயிரும்ப்பா.
நான் விளங்குகத்தக்கதாய் விளங்குகிறவர்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. பாட்டை நம்ம என்னைக்கும் நம்பாதீங்க. ஹல்லேலூயா. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. வந்துச்சு பாட்டு, அடுத்த அதிகாரத்தில் தாவீதுக்கு வேட்டு. நீங்களா பைபிள் படிக்கிறீங்களே? தாவீது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 பாட்டு பாடினாங்கல்ல அக்கா. அந்த அதிகாரம் தான்க்கா. அடுத்த அதே அதிகாரத்தில் அடுத்த 3ஆம் வசனத்துல ஈட்டு எடுத்து தாவீதை சவுல் துரத்தினா இல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாட்டுலயே போகாத சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, பாட்டு தான் வேட்டாயிருது. அல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா? விஷயத்துக்கு வருவோம். எங்க விட்டேன்? பாட்டில் விட்டேன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உடனுக்குடனே வர்ற உயர்வு, பாத்திரம் கை கொடுத்து சொல்லுங்க, உடனுக்குடனே வர்ற உயர்வு பாஸ்டர். நீங்க அங்க பாஸ்டர்ன்றாதீங்க, தெளிவா சொல்ல வேண்டியிருக்கு. உடனுக்குடனே வர்ற உயர்வு ஐயா உடம்புக்காக ஐயா. அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமாம், இன்றைக்கி நம்ம ஆளுங்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க. இந்த பாருங்கள், இங்கே இருக்கிற எல்லா டிக்கெட்டும் எல்லா பரிசும் நினைப்பாங்க, ஆண்டவரை இத்தனை வருஷமாக நான் பாடுபடுறேன், ஆனால் இப்போ வந்தவன் பாட்டு விட்றான், அவன் பயங்கர டெவலப் ஆகிடுறான். ஆண்டவர் என்கிட்டயே நிறைய பேர் இப்படி சொன்னாங்க. சிஸ்டர், பிரதர், நீங்கள் கொஞ்சம் உங்களை டெவலப் பண்ணுங்கள் மினிஸ்ட்ரியை. உடனே நான் என்ன டெவலப்யா, இத்தனை வருஷமாக பைபிள் படிக்கிறேன் எனக்கு தெரியலையே சொல்லுங்க யான்னு கேட்டால், நீங்கள் ஒரு 2 பாட்டு CD விடுங்க, 2 CD ஃபேமஸ் ஆகிடலாம். அல்லேலூயா. CD ஆடியை கொண்டு வரும், ஆடி டெட் பாடியில் தான் வரும் கடைசியில். பரவாயில்லையா? அல்லேலூயா. விளங்குறவர்களுக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, விஷயத்துக்கு வரேன். அப்போ உடனே சவுலை உயர்த்தினா அங்கே நடக்கிற விஷயம் என்னன்னா, சவுல் 40 வருஷம் ராஜாவா ராஜ்யம் பண்ணினான். சாலமோனு 40 வருஷம் ராஜாவா ராஜ்யம் பண்ணினான். தாவீது 40 வருஷம் ராஜாவா ராஜ்யம் பண்ணினான். ஆனால் சவுல் ராஜ்யம் பண்ணதுக்கும் சாலமோன் 40 வருஷம் ராஜாவாக இருந்ததுக்கும் தாவீது 40 வருஷம் ராஜாவாக இருந்ததுக்கு வித்தியாசம் இருந்துச்சு. என்ன? சவுல் 40 வருஷம் தான் மாம்ச பலத்தில் ராஜாவாக ஆளுகை செய்ய முடியும். சாலமோன் எங்கள் அப்பா ராஜா, அதனால் நானும் ராஜான்னு உடன்படிக்கை நிமித்தம் அவனும் ராஜாவாக 40 வருஷம் ராஜ்யம் பண்ண முடியும். ஆனால் சவுல் ராஜ்யத்திலையும் அந்த சாலமோன் ராஜ்யத்திலையும் ஆண்டவர் கூடவே இல்லை. ஆண்டவர் இந்த 2 ராஜ்யத்திலையும் ஆண்டவர் கூடவே இல்லை. அந்த 2 ராஜ்யமும் ஒரு கட்டத்தில் மாம்சத்தில் முடிந்தது. ஆனால் தாவீதின் ராஜ்யமோ 40 வருஷம் அவன் ராஜ்யம் பண்ணும்போது அந்த ராஜ்யம் முடியாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன? அது ஒரே வார்த்தையை சொல்லணும்னா, சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவன் கூட இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லணும்னா, அவன் கிருபையை கேட்டு ஊழியம் செய்கிறவன், அவன் கிருபையை கேட்டு வாழ்றவன், அவன் கிருபையை கேட்டு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க பிரயாசப்படுகிறவன். தாயின் கருவிலிருந்து தலை போகிற வரைக்கும் கிருபையை கேளுங்கக்கா, கிருபையை கேளுங்க. கிருபை ஒன்றுதான் உன்னை மோட்சத்துக்கு நேரம் வழிநடத்தும். கர்த்தர் உயர்த்துறதுக்கு அவர் தயாரா இருக்கிறார். நீங்க எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுக்க கர்த்தர் தயாரா இருக்கிறார் அண்ணன் அக்கா. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு ஏன் தாமதிக்குது? வேற ஒண்ணும் இல்லை, நான் உங்ககிட்ட உண்மையை பார்க்கிறேன், நான் உங்ககிட்ட உத்தமத்தை பார்க்கிறேன். அதனாலதான் ஆண்டவர் உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரனேன்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு சாட்சி கொடுக்க வேண்டுமானால் காத்திரு. அல்லேலூயா. அப்போ யாரோட 3வது யார் வாழ்க்கையில குறைவை நிறைவாக்குவார்? உண்மை உள்ளவங்க வாழ்க்கையில தான் கர்த்தர் குறைவை நிறைவாக்குவார். அவர் குறைவை நிறைவாக்குனார்னா அது மகிமையா இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டு மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அவர் குறைவை நிறைவாக்குனார்னா நம்ம குறைவை அது மகிமையா இருக்கும். அப்ப 4வது யாருடைய வாழ்க்கையில பாஸ்டர் குறைவை நிறைவாக்குகிறார்? அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 34, 35 நீங்க எழுதி கொள்ளுங்க. அப்போ அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க கவனிக்கும் போது அங்க இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து போன உடனே இப்ப இயேசு கிறிஸ்து போன பின்னதாக இப்ப பேதுரு எழும்பி கர்த்தருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். அப்ப பேதுரும் யோவானும் 2 ஊழியக்காரங்க அவங்க அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டைக்கு போன போது அந்த தேவாலயத்துக்கு வெளியில ஒரு மனுஷன் பிச்சை எடுக்கிறான். அவன் பிச்சை எடுக்கிறான், யா ஏதாவது கொடுக்க மாட்டீங்களான்னு பிச்சை எடுக்கிறான். உடனே இந்த பேதுரு அவனை பார்த்து, வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லடா, ஆனா என்கிட்ட வேற ஒண்ணு இருக்கு. நசரேயனாகிய இயேசு என்கிற ஒரு தேவன் என் பச்சை இருக்கிறா, அவர் நாமத்தினால நீ எழுந்து நடேன்னு உடனே அவர் மலது கையை பிடித்து தூக்கி விட்ட போது உடனே அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து அவளுடனே கூட தேவ ஆலயத்திற்குள்ள அந்த பிறவிலிருந்தே சப்பானி அவன் பரிபூர்ண சுகமடைந்தான். இந்த வார்த்தையை
கேட்கிற ஒவ்வொரு அண்ணன் அக்காமார்களுக்கு சொல்றேன், உன் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போக முடியாம இருக்கா? உங்க குடும்ப நிலைமை அடுத்த நிலை கட்டத்துக்கு போக முடியாம இருக்கா? கடன்லேருந்து, வியாதியிலிருந்து, இப்படிப்பட்ட சூழ்நிலை நிமித்தம் அடுத்த நிலைக்கு போக முடியாம நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? கர்த்தர் சொல்லுகிறா, 40 வருஷம் சிறைப்பட்ட அந்த சப்பானியை பேதுரு கைப்பிடிச்சு தூக்கி எடுத்த போது அவன் சப்பானி வாழ்க்கை கர்த்தர் மாற்றி தேவாலய வாசலுக்கு போவான் என்றார். தேவாலய வாசல் இருந்தவன் தேவாலயத்திற்குள்ள போவான் என்றார். ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உன் குடும்பத்தில் அதிசயங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். தேவாவியானவர் இன்றைக்கு உனக்கு இந்த வார்த்தையை தீர்க்கமா பேசுறா. என்னை நம்பி இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நிற்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் கர்த்தர் குறைவை நிறைவாக்காம இருக்க மாட்டாரு. இப்ப இவன் பரிபூர்ண சுகம் அடைஞ்சிட்டான். ஆனா எனக்கு மேட்ரு என்னன்னா, பேதுரு சொன்ன வார்த்தை தான் மேட்ரு. இப்ப பேதுரு என்ன சொன்னா, வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லடான்னு அந்த பிச்சைக்காரனை பார்த்து சொன்னான். இந்த வெள்ளியும் பொண்ணு இல்லைன்னு அன்னைக்கு இருந்த பரிசுத்தவான் பேதுரு சொன்ன போது ஆண்டவர், நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இவன் வெள்ளியும் பொண்ணு இல்லைன்னு பிச்சை போடுறது கூட காசு இல்லாத நிலைமையில அன்னைக்கு தியாகமா ஊழி செய்து கொண்டிருக்கிறார்கள் பரிசுத்தவான். எப்ப வெள்ளியும் பொண்ணு இல்லைன்னு இந்த பேதுரு சொன்னானோ, அங்க பிச்சை போடுறது கூட காசு இல்லைன்னு சொன்னானோ, இந்த வார்த்தையை அங்க இருக்கிறதான பிச்சைக்காரன் கேட்டானான்னு எனக்கு தெரியாது. இந்த வார்த்தையை அங்க இருக்கிற பிரதான ஆசாரியன் கேட்டான்னு எனக்கு தெரியாது. இந்த வார்த்தையை அங்க இருக்கிற பரிசேயன் கேட்டான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒண்ணு தெரியும், பிச்சைக்காரன் கேட்காம இருந்தா என்ன, பரிசேயன் கேட்காம இருந்தா என்ன, பிரதான ஆசாரியன் கேட்காம இருந்தா என்ன, பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் கவனிச்சுக்கிட்டே இருந்தா. கர்த்தர் யாருக்கோ சொல்றா, ஆதி பரிசுத்தவான்கள் திருச்சபையில, ஆதி அப்போஸ்தலர் காத்திருந்த திருச்சபையில அவங்க தன்னுடைய பொருளாதார நெருக்கடியை அவங்க ஜப குறிப்பா வைக்கவே இல்லை. பேதுரு வெள்ளியும் பொண்ணு இல்லைன்னு தான் குறையத்தான் சொன்னா. ஆனால் பரலோகத்துக்கு ஆண்டவர் என்னைக்கு அதை கேட்டாரோ, அடுத்த 4ஆம் அதிகாரம் 34, 35 நிலங்களை வீடுகளை உடையவனெல்லாம் அவைகளை விற்று விற்கப்பட்டுடைய கிரயத்தெல்லாம் கொண்டு வந்து இந்த பேதுருவாகிய அப்போஸ்தலருடைய பாதத்துல தான் வச்சாங்களாம். உடனே பேதுரு பார்த்தான், அவன் அவளுக்கு தேவையானதுக்கு தக்கதா பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்தது இல்லை. பாஸ்டர், 4வது யார் வாழ்க்கையில பாஸ்டர் குறைவை நிறைவாக்குறா? அவர் ராஜ்யத்துக்காக கொடுத்து தாங்குற பிள்ளைகள், சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவிக்கிற பரிசுத்தவான்கள். பொதுவா வைத்து உங்கள் திருச்சபையில் உங்கள் ஊழியர் பிரயாசப்படுறாங்களா? பாடுகள் மத்தியில் ஊழியங்கள் பயணிக்குதா? எழுப்புதல் பாரத்தோட இந்த ரட்சணா பண்டிகை அவங்க ஏறெடுக்கிறாங்களா? இதற்கு யாரெல்லாம் பிள்ளைகள் கொடுத்து தாங்குனீங்களோ, யாரெல்லாம் ஊழியக்காருடைய பாடுகளில் பங்கெடுத்தீங்களோ, யாரெல்லாம் சபையில் வர்ற ஏழை தாய் ஏழை தகப்பனுடைய பாடுகளில் பங்கெடுத்து சகலத்தையும் பொதுவாக வச்சு அனுபவிக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க உழைத்து சம்பாதித்து அப்பா ராஜ்யத்துக்கு நீங்க விதைக்க நிலங்களையும் வீடுகளையும் அவைகளை உடையமெல்லாம் விட்டு கொடுக்கும் போது சகலத்தையும் பொதுவாய் வைத்து எந்த சபை அனுபவிச்சதோ அவங்க வாழ்க்கையில குறைவை கர்த்தர் நிறைவாக்கினார் என்றால், உங்க வாழ்க்கையிலேயே வாழ்க்கை கர்த்தர் கொடுக்கிறவங்க வாழ்க்கையில குறைவை நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. பைபிள்ல மொத்தம் 4 பேர் 4 விதமான கூட்டத்தின் வாழ்க்கையில குறைவு நிறைவாக்குறார். 1, அவரை தேடுறவங்க வாழ்க்கையில. 2வது, அவருக்கு பயந்து நடக்கிறவங்க வாழ்க்கையில. 3வது, அவருக்கு உண்மையாய் செயல்படுகிறவங்க வாழ்க்கையில. 4வது, அப்பா ராஜ்யத்தை, என் பொக்கிஷம் எங்க இருக்கு? இந்த பூமி எனக்கு பொக்கிஷம் இல்லை, பரலோகம்தான் எனக்கு பொக்கிஷம். இயேசு தான் எனக்கு பொக்கிஷம். அவர் தான் சீக்கிரம் வரப்போறார். அவர் வரப்போறதுனால என் பொக்கிஷம் அங்கே சேரட்டும் பாஸ்டர்னு இங்கே வர்ற அப்பா உங்களுக்கு கொடுக்குற பலத்தை, உங்கள் நேரத்தை, உங்கள் தூக்கத்தை, உங்கள் சம்பாத்தியத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் உறவுகள் எல்லாத்தையும் கர்த்தர் ராஜ்யத்துக்குன்னு வந்து உழைச்சி நீங்கள் செயல்படுறீங்க பாருங்க. அப்படிப்பட்ட கொடுத்து தாங்குற பிள்ளைகள் வாழ்க்கைகளை எந்த நாளும் கர்த்தர் குறைவை நிறைவாக்குவார், நிறைவாக்குவார், நிறைவாக்குவார். அல்லேலூயா. நல்லா திருப்பூர்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ரோட்ல பாட்டில் பொறுக்கிட்டு இருந்தவன். சொந்த ஊர் சென்னை, பெரம்பூர், ஐநாவரம், மதுரை பிள்ளை தெரு. எங்க அப்பா பெரிய ரவுடி. அவருடைய சரீரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீச்சு, பட்டா, கத்தி, சரீரம் முழுக்க அப்படிதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரவுடி குடும்பத்திலிருந்து நான் இன்னைக்கு ஊழியக்காரனா மாறி இருக்கிறேன். என்ன ரட்சித்தது அவருடைய கிருபை.